अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூன் 11 2026, பராபவ வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள், ரேவதி நட்சத்திரம், மீனராசி, ஏகாதசி திதி. ஏகாதசி திதி அன்னைக்கு உபவாசம் செய்யணும். அதாவது விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்கள், நம்ம கொள்கை எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேறக்கூடிய பாக்கியம் ஏற்படும். அற்புதமான நாள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், அதுலேயுமே நம்ம உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டிரம், கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைய நாள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக கன்னி ராசி நண்பர்களுக்கும், மகர ராசி நண்பர்களுக்கு, தனுர் ராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு. மற்றவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உல்லாச பயணம், நிறைய நண்பர்களை சந்திப்பது, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய மாற்றம், நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரகசியமாக சில திட்டம் தீட்டி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய நம்பிக்கை, பொருளாதாரத்தில் ஏற்றம், கனமான பண வரவு, இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க காமாட்சி அம்மன் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளா இன்றைய நாள் இருக்கப்படுது. பொருளாதாரத்தின் ரீதியாக நல்ல ஏற்றம், முன்னேற்றம், எடுத்த காரியங்கள்ல ஒரு கிளாரிட்டி, எதுலையுமே கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு விஷயத்த முடிக்கிறது, இதெல்லாம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு, பெரிய பெரிய ஆர்டர் இதெல்லாம் வரும். ஆனா பெண்டை கழட்டி பயங்கரமா நம்மளை ஆற வச்சு, ரொம்ப காக்க வச்சு ஸ்லோவா நடக்கும். ஆனா நடந்து முடிஞ்சிடும். தைரியமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கீழ் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் மிகப்பெரிய அளவுல வெற்றி, புதிய விஷயங்கள் நம்ம எடுத்து செய்வது, வீட்டுல பெரியவங்க நமக்கு அந்யோன்யமாக இருக்கிறது, பல நல்ல காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது, முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதுங்கிற மாதிரி மாறி மாறி நல்லது பண்ணுது. மிகப்பெரிய அளவுல சந்தோஷம், மிகப்பெரிய அளவுல வெற்றி, எல்லாம் நமக்கு சாதகமாக மாறுவது, பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுன்னு சொல்லலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு மூச்சாக நம்ம இறங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்கும். அஷ்டமத்துல சந்திரன், சனி இப்படி இருந்தாவே கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வரும். இல்ல வீட்டுல சில சண்டை சச்சரவுகள் நமக்கு எதிராக இருக்கும். எதுவுமே தன்மையாக நடக்காம தள்ளி போகிறதுங்கிற மாதிரி மாறி மாறி இருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்தணும்னா பிரச்சனை கிடையாது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்க தான் லைம் லைட்ல இருப்பீங்க. மார்க்கெட்டிங் செய்றவங்க, ஐடி தொழில்ல இருக்கிறவங்க, கலைகள்ல இருக்கிறவங்க, உணவு வியாபாரம் பண்றவங்க, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கருணாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வராத பணம் வரும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் எங்கேயாவது ஜாலியா வெளிய போவீங்க. ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க. அதே மாரி நெறைய பேருக்கு வந்து தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத அவமானங்கள் இந்த மாரிலாம் நடக்காது. நீங்க என்ன விஷயத்த எடுக்குறீங்களோ அது தாராளமா முடியும். மெயினா செல்ல பிராணிகள் நல்லா க்ளோஸா இருக்க மாரி இருக்கும் இன்றைய நாள். அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாள். மன சந்தோஷம் அதிகமா இருக்கக்கூடிய நாள். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாள். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். மிகப்பெரிய அளவுல ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். பொருளாதாரத்துல ஏற்றங்கள் நிறைய கொடுக்கும். மன சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாளுன்னு சொல்லலாம். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசி நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும். நிறைய பிரயாணங்கள் இருக்கும். சுப செலவுகள் நிறைய இருக்கும். இன்றைய நாள் யாரெல்லாம் வந்து ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கீங்களோ, ஏதாவது இன்டர்நெட் மாதிரி ஏதாவது கடை வச்சிருந்தாலும் சரி, இல்ல எந்த பிரிண்டிங் மிஷினரி சம்மந்தப்பட்ட வேலை பண்ணாலும் சரி, சூப்பரா இருப்பீங்க. அதுவும் ஐடில இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் கிடைக்கும். அமோகமான நாள். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான ஏற்றம், நல்ல பண வரவுகள், தாராளமான செலவு, அதே மாரி குடும்பத்துல நல்ல அந்யோன்யம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சுப செலவுகள் குடுத்தாலும் சந்தோஷத்துக்கு தான் அந்த செலவுகள் குடுக்கறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். மத்தபடி பெரிய பாதிப்பு கிடையாது. நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், மேன்மை கொடுக்கக்கூடிய நாள். ஆஞ்சநேயரை மட்டும் மனசார வணங்குனீங்கன்னா போதும். இன்றைய நாள் நீங்க தான் ஸ்டார். நட்சத்திரமாக வில் பி எ ஸ்டெல்லார். அந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் புது விஷயங்கள்லாம் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா மாத்தக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.